இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் செய்யாறு பாலு சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சார் ஃபஸ்ட்டு போன இதில் பார்த்தோம், பஞ்சு முட்டாயின்னு சொல்லிட்டு பறக்க விட்டார். இந்த வாட்டி ஒத்த ரூபான்னு ஒரு பாட்டு. சத்தியமாக நானே போய் ட்ரெய்லரை பார்க்கும்போது இது உண்மையிலே ட்ரெய்லரா இல்லை வேறு எதுவும் எடிட் பண்ணி வேறு எதாவது விட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் போக போக பார்க்கும்போது எப்பா இது ட்ரெய்லர் தான் அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. எப்படி சார் இருந்துச்சு அந்த சாங்கோட ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வந்தது? இல்லை, இதுதான் அஜித் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், ஒரு டீசரை யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா இதுக்கு முந்தைய படங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்டிமெண்ட்டு. இது அஜித்துக்கான படமே இல்லையே. ஒரு அவரது பழைய தீனா பில்லா மங்காத்தா மாதிரி படம் இல்லை அப்படின்னு விடாமுயற்சியும் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு விதமான விமர்சனத்து. சில பேர் பிடிக்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மாதம் இடைவெளியில் இன்னொரு படம் வருதுன்னு, இது தாங்க நாங்கள் எதிர்பார்த்த படம், இதுதான், இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி அந்த டீசரு அப்படி மில்லியன் கணக்கில் அடிச்சுது. எல்லாரும் எதிர்பார்த்ததுன்னா ட்ரெய்லர் தான். நம்ம அந்த ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள்லாம் வந்தப்போ எல்லாம் இதுலேயுமே அஜித் தான் இருந்தார். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எங்கே சரி கதை என்னன்னு ஓரளவுக்கு நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம கணிச்சிடலாம். சில பேர் கூட அன்றைக்கி கூட ஒரு தேட்டர் ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான். சார் ட்ரெய்லரு, கிளிம்ஸ் வீடியோ, அப்புறம் டீசரு இதெல்லாம் வச்சு நம்ம கதையை சொல்லிவிடுவோம். இதை வச்சு நம்ம வெற்றி தோல்வியெல்லாம் படத்தை சொல்லிடவே முடியாது. முழு படத்தை பார்த்தா தானே உண்மைதான். முழுசாக சொல்ல முடியாதுனாலும் ஓரளவு கணிச்சிடலாம். அது நீங்கள் இதே ஆதிக் ரவிச்சந்தர் மார்க் படம் எடுத்துக்கிட்டு இருந்தார். நம்ம விஷால் நடிக்கிறாராம், நம்ம திரிஷால நயன்தாரா டைரக்ட் பண்ணுறாராம், எஜ்ஜே சூர்யாவும் நடிக்கிறாரான்னு. அது பார்த்தீங்கன்னா கணத்தில் போட்டு கல் மாதிரி இருந்தது அந்த. ஆமாம் ஆமாம். ஆனால் ஒரு ட்ரெய்லர் விட்ட பிறகு இந்த குறிப்பாக 2K கிட்ஸு என்னையா வித்தியாசமாக இருக்குது இந்த ட்ரெய்லர்னு. அதுலேயும் இதே போல் தான் அந்த 90s சாங் அந்த பஞ்சு மிட்டாய் கொண்டு சேர்த்துருப்பார். அதை தாண்டி சரி படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு அந்த ஆர்வம் அதிகமாச்சு. படமும் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, அந்த ஃபார்முலாவை கொண்டு இங்கே சேர்த்துருக்காரு. இதெல்லாம் மீறி நீங்கள் பார்த்தீங்கல்ல, தீனா பில்லா மங்காத்தா இந்த அஜித் எல்லாம் இதில் கொண்டு சேர்த்துருக்கேன். இதுக்கான ஒரு சாம்பிள் தான் இது. ஓகே, அது சார் 8/5க்கு டிக்கெட் புக்கிங் சொன்னாங்க. அதாவது ட்ரெய்லர் 8/2க்கு, அதாவது ட்ரெய்லருக்கு முன்னாடி டிக்கெட் புக்கிங் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரெய்லர் வர வரைக்கும் நானும் பார்த்தேன், கொஞ்சம் நார்மலாக புக் ஆகிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லருக்கு அப்புறம் பார்த்தா டிக்கெட்டும் இல்லை, எதுவும் இல்லை, அந்தளவுக்கு ஆகிப்பாயிருக்கு. சர்வர் ஜாமு இல்லை சர்வர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, எவ்வளோ சார் எதிர்பார்ப்பு இருக்குது? ஆக்சுவலி இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் திரும்ப சொல்லத்தான், ஒரு முதல் நாள் கலெக்ஷன் ஆல் ஓவர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி எப்பயும் மேலே இருக்கும். ஓவர்சீஸில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் என்ன சொல்கிறது, ட்ரெய்லர், டீசர், இந்த அப்டேட் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் படத்துக்கான வியாபாரத்திற்கு. அதை தாண்டி அஜித்துக்கான ஒரு ஓப்பனிங்னு ஒன்று இருக்குது. இது கூட ஒரு நண்பர்கிட்ட பேசியிருக்கும் போது சொல்லிட்டு இருந்தார். இப்போ ப்ரொமோஷனுக்கு வரல அஜித் ஒரு படம் பேசும்போதே அக்ரிமெண்ட்டில் முதல்ல கொட்டையாக இருக்கிறது அதுதான் எழுதியிருக்கிறது. இதில் ப்ரொமோஷனு, இந்த ஆடியோ லான்ச்சு, அப்புறம் மைக் முன்னாடி பேசுறது எதுவுமே வரமாட்டேன், நடித்து கொடுப்பேன், நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கணும், ஒரு விஷயம் கூட பேச மாட்டேன்னு. அது அவருடைய விருப்பம். ஒருவேளை அது மாதிரி ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்தால் இது இந்த படத்தோட வியாபாரத்துக்கு வசூலுக்கு உதவுமான்னு கேட்டால் 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுன்றார். வசூல் அதிகமாகும் அப்படின்னு அவர் பிஸ்னஸ் வந்தா அப்படிங்களாண்ணே, உண்மையாக வந்தால் ஆகுங்கன்னு. அப்படி ஒரு வராத ஒரு ஹீரோவுக்கு எவ்வளோ பெரிய ஓப்பனிங் அப்படின் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வசூல் முதல் நாள் 100 கோடி, தொடர்ச்சியாக வர லீவு, வேறு போட்டிக்கு படங்கள் இல்லை. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லா ஸ்க்ரீன்ஸும் 90% ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது கண்டென்ட்டும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்னு வச்சுங்க. ஏன்னா இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அப்பா மகன் சென்டிமெண்ட் நமக்கு தெரிஞ்சு போச்சு. மற்ற என்ன சென்டிமெண்ட்டு, என்ன எமோஷ்னலில் ரொம்ப நான் இதில் பக்காவாக பண்ணியிருக்கேன்னா ஆதிக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. ஓகே சார், வில்லன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அவர் நடித்த பழைய படங்கள்லாம் வருது, பில்லாவோட கெட்டப் வருது. திடீர்னு பார்த்தா ஆரம்பம் மங்காத்தாவோட ரெஃபரன்ஸ் 2 இடத்துல காட்டுறாங்க. புரியலையே சார், படம் எப்படி கொண்டு போக போகிறான்னு தெரியல. ஒரு ஏகே வராருன்னு ஓப்பனாகவும் சொல்கிறாங்க. எப்படி சார் எடுத்துக்கிறது? இது என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு ஜிமிக்ஸ்ன்னு வாங்கல, அது மாதிரி தான் நீங்கள் வழக்கமாக ஒரு ஃபார்முலாவிலேருந்து கொஞ்சம் மாற்றி ஏதாவது கொடுத்தா தானே ஒரு இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு நாங்கள் அதை தானே எதிர்பார்க்குறோன்னு. ஒரு ஊரில் ஒரு ஆயாவாட்ட சுட்டாங்கன்ற கதை தான் காலங்காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுலேருந்து ஏதாவது மாற்றி கதை அதுதான் மாற்றி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஏன்னா ஆடியன்ஸை உள்ளே வர வைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. வந்த பிறகும் அந்த படம் அவனுக்கு பிடிச்சமானதான் அடுத்தடுத்த ஷோக்கள் ஃபுல்லாகும். அவன் உட்காந்து அங்கேருந்தே அடிக்கிறான்,
மச்சான் தப்பி தவறி கூட இந்த தேட்டர் பக்கம் வந்துடாதன்றான். இல்லைனா வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு நீ பிளாக் பஸ்டர்னு போடுறான். இதுதான் அங்கே இந்த விமர்சகர் தான் முதல் விமர்சகர். அந்த ஆடியன்ஸை பிடிக்கணும், அந்த ஆடியன்ஸ் பிடிக்கணும். அந்த ஆடியன்ஸை பிடிப்பதற்காக செய்ய போகிற வேலை இதுதான். ஓகே, அந்த ஃப்ரேம் பார்த்தீங்களா சார்? அதாவது ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் நிற்கிறாரு, பின்னாடி அந்த கொம்பு வர்றதா இருக்கட்டும், அவர் நிற்கும் போது சைடில் இருந்து பார்க்கும்போது பிரசன்னா இங்கே இருக்கும்போது ஒரு டைலாக் பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரேம் செதுக்கியிருக்காரா சார் எல்லா விஷயத்துலையும்? வந்து ஏன்னா இது இன்னொரு படத்துக்கு கொண்டாட்டத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, இந்த டீசர் வந்தப்போ இல்லைங்க எல்லாம் வந்து ஏஐயில் பண்ணியிருக்காங்க, டிஐஜிங்கில் பண்ணியிருக்காங்க, இது அஜித்தே கிடையாது, சும்மா வந்து நமக்கு இன்றைக்கி தான் அவ்வளோ தகவல் தொழில்நுட்பம்லாம் வந்துடுச்சு, வந்து இன்றைக்கி அவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, இதெல்லாம் மீறி அதை தான் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் இதை ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது உண்மையாகவே வந்து இதுக்காகவே ரெடியாக இருக்காரு. அதுக்கு இன்னொரு காரணம்னா நீங்கள் வீர விஸ்வாசம் என்னங்க ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வருது, கடாமேஸை வச்சுட்டு வராரு, இவ்வளோ பெரிய உடம்பு, அவர் வந்து டான்ஸ் ஆடவே தெரில, அப்படின்லாம் அந்த ஒரு கேலியான விஷயங்கள் இருக்கும் பொழுது இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பில்லா அஜித், தீனா அஜித், மங்காத்தா அஜித்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்து அந்த டைலாக் ஆகட்டும், சில ஷார்ட்டு, சில இது ஒரு ஃப்ரேமில் இப்படி திரும்பிக்கிட்டு இருப்பாப்புல, அவ்வளோ இளமையாக இருக்கிறாப்புல வந்து கண்டிப்பாக அது உண்மையில் ஒரு டைரக்டர், அந்த டைரக்டர் திரும்ப சொல்கிறது, ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஃபேன் பாயாக இருப்பதனால் மட்டும்தான் இப்படி ஒரு விஷயத்தை அவரால் கொண்டு வந்து சேர்த்துருக்க முடியுது. ஓகே, ஒரு இதில் பார்க்குறேன் வந்துட்டு த்ரிஷா சொல்கிறாங்க எங்கள் அப்பா இவர் தான் கீழே தள்ளி விட்டாரு அப்படின்றாங்க. ஆக்சுவலி இது மங்காத்தாவோட இது, அதுக்கு ஒரு மாதிரி நக்கலாக வந்து ஏகே சிரிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்போ மங்காத்தாவோட கண்டினியூஷன்லாம் வருமா சார்? இல்லை இருக்குன்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கு. ஏன்னா அவரே வந்து ஓப்பனிங்கில் அர்ஜுன் தாஸே பேசுகிறாரு, ஏகே உன்னுடைய வரலாறு எடுத்து பார்க்கும்போது நீ பெரிய வில்லனாமே அப்படின்னு. வரலாறு இது பழைய டெக்னிக் எல்லாம். ஆமாம், ரைட், ஓகே. அது வந்து என்னென்னா இந்த தேட்டரில் வந்து நீங்கள் அதை தான் வந்து அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் சொன்னது வந்து ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. அப்படி ஒரு வைப்பு கொண்டு வர படமாக இது இருக்கும், ஒரு தேட்டர் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இந்த ரிலீஸ் பற்றி நிறைய பேசுகிறாங்க சார். இப்போ 9 o'clock ஷோ இங்கே ஓப்பன் பண்ணுறோங்க, இப்போ நம்ம பக்கத்து மாநிலங்களில் வந்துட்டு ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, 6 மணிக்கு தாண்டி வந்து 4 மணிக்கெலாம் ஓப்பன் 4 மணிக்கெலாம் கர்நாடகாவில் பெங்களூர்லாம் போய் பார்த்தா, இடையில ஏதோ பெங்களூரில் வந்து அந்த கவர்மெண்ட்டே வந்து 4 மணிக்கெலாம் போடாதீங்க, இப்போ நம்ம ஊர் மாதிரி 4 மணிக்கெலாம் போடாதீங்க, ஸ்பெஷல் ஷோ 6 மணிக்கு போட்டுக்கங்கன்னு. இது கூட 6 மணிக்கு இருக்குன்னாங்க. அப்புறம் கேரளாவில் கூட 6 மணிக்கு இருக்குன்னாங்க. திடீர்னு பார்த்தா 8:30 மணிக்கு, இங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்லாம் 8:30 மணிக்கு அப்படின்னு. அதில் ஏதோ ஒரு அழுத்தம், இங்கேருந்து ஒரு அழுத்தம் போயிருக்குது. ஏன்னா வழக்கம் போல் வந்து இந்த 4 மணி 5 மணி இப்படின்னு போடுறதுனால எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20-25 கோடி ரூபாய் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு தேட்டர் ஓனர் டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னது. ரெண்டாவது இங்கே ஒரு ஐபிஐ இல்லாமல் போயிடுது. ஃபஸ்ட்டு விமர்சனம் ஒன்று வந்துடுது இல்லைங்களா, அதில் அப்படியே டல்லாகிடுது வந்து. விடாமுயற்சிலாம் அப்படி தான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்த விமர்சனங்கனால இங்கே இறங்கி போச்சுன்னு இங்கே ஒரு கல்லா கட்டினேன். கண்டிப்பாக ஆமாம், கல்லா கட்டுறதுக்காக அங்கே இங்கேருந்து ஒரு பெரிய அழுத்தம் போயிருப்பதாக ஒரு தகவல் வந்து. ஓகே, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக போடுறாங்க. அர்ஜுன் தாஸ் ரொம்ப வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா மெயின் வில்லனே அவர் தான்ற மாதிரி இருந்துச்சு. எப்படி சார் இருந்துச்சு அவரோட விஷயங்கள்? இது உண்மையிலே அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு திறமையான நடிகர். அவருக்கான சரியான வாய்ப்புகள் கிடைக்கலன்னு தான் உண்மையிலே. அந்த ஒரு ரகுவரனுக்கு பிறகு அந்த டோன் வந்து ஒரு மிரட்டலான டோன், நல்லாவும் நடிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து. நீங்கள் இந்த பாபி சிம்மா இவங்களாம் இந்த லிஸ்ட்டில் சேர்றக்கூடிய ஆட்கள்லாம் வந்து இவங்களுக்கு ஏன் வந்து பட வாய்ப்புகள் பர்சனலாக சில இதெல்லாம் வந்து அர்ஜுன் தாஸ் எல்லாத்தையுமே எஸ் ஜே சூர்யா நடிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. எஸ் ஜே சூர்யா ஒரு பக்கம் கிடையாது. அவர் வந்து என்ன சொல்கிறது, இந்த காலம் எம் ஆர் ராதா மாதிரி ஆகிட்டாருங்க. அவர் வந்து எல்லா கேரக்டரும் வாங்க, நீங்கள் எவ்வளோ இருக்குது வாங்க வந்து. நான் ஒரு கல்லாப்பட்டி நடிகன் தான், வாங்க கல்லாப்பட்டி நடிகன்னா எதுவும் சொல்லலை, அந்த அளவுக்கு வந்து இறங்கி பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சு வந்து. அவர் ஒரு பக்கம் பண்ணிக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் குறிப்பாக சொல்லும்பொழுது அந்த கலரிங்லாம் பண்ணி பேசுறது, இது பண்ணுறது, அந்த டைலாக்கு, அஜித்துக்கு இவர் எப்படி வந்து ஒரு வில்லனாக இருக்க போகிறாரு, என்ன சம்பவம் பண்ண போகிறாரு, உண்மையிலே சீரியஸ் வில்லனா காமெடி வில்லனா, அது ஒன்று இருக்கு. ஆமாம், அதுவும் வந்து பார்க்கும்போது அப்படி தான். ஆமாம், திடீர்னு பார்த்தா காமெடி வில்லனா மாற்றிட்டாங்கன்னு வச்சுங்க, அது என்னென்னு வந்து நமக்கு தெரியல. ஏன்னா உருவத்தில் வரப்பட்ட ஒரு அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று இந்த ஃபேன்ஸ் வந்து ஒரு மாதிரி பார்த்து எல்லாம் முழுக்க எத்தனை கேரக்டர் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பார்த்த பிறகு தான் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பிரபு வந்து பேசுகிறாரு, அவன் லேசுப்பட்ட ஆள் கிடையாது, அது பில்லாவோட கெட்டப் இருக்காரு, அவன் மோசமானவன்ற ரேஞ்சில் பேச. யோகி பாபு வந்து ஏகே வரார் வழி விடுன்னு யாரையும் வந்து இது பண்ணுறாரு. அது யாரை சொல்கிறாருன்னு தெரியல. அதெல்லாம் ஏன்னு தெரியல, தேவையில்லாத ஒரு விஷயமா உள்ளே சேர்த்துருக்காங்க வந்து. ஏன்னா நான் திரும்ப அது விஜய் தான் வச்சுங்களேன், விஜய் தான் அண்ணன் வரார் வழி விடு. அவர் ஒரு பக்கம் பார்த்தா அரசியல் காலத்தில் அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, பொய் பிரிவு பாதுகாப்போட நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கண்ணுலாம் வச்சுன்னு அவர் போயிட்டுருக்காரு. திரும்ப ஏன் சீன்ற மாதிரியான இந்த வேலை வந்து இல்லை, அதான் இட்லி கடை வழி விட்டாங்களே சார், அதனால தான் சொல்லியிருப்பாங்களோ. இட்லி கடைலாம் நேற்று அப்டேட் விட்டுருக்காங்க. அதெல்லாம் இருக்கிறவங்க இட்லி கடைலாம் சட்னி கடை ஆகி போயிருக்குது வந்து. அப்புறம் ஒரு 1 ரிலீஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் காணவே காணும்.
இன்னும் கேட்டால் கூலியே அப்படி கீழே இறங்கிடுச்சுங்க. ஆமா, கூலி கூலி ஒன்றும் இல்லை. yes. ஆமாம், ஆகஸ்ட் 14ன்னு ஒரு இதுதான் போட்டிருந்தாங்க. ஏன் இந்த நேரத்தில் ஏன் இதெல்லாம் வந்து அப்டேட் விடணுன்ற மாதிரியான ஒரு விஷயம், இந்த பெரிய அப்டேட்டாக விடல. ஆனால் முழுக்க முழுக்க என்னென்னா இது ஒன்று ஒரு 5-6 நாள் தான் இருக்குது. அப்படின்போது இது எந்த மாதிரியான படமாக இருக்கும், அஜித்துக்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்குமா, எந்த அளவுக்கு இந்த ஃபேன்ஸ் வந்து திருப்திப்படுத்தும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஓகே, இந்த ட்ரெய்லர் கட்டு எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா இத்தனை வாட்டி திரும்ப நிறைய பேர் பார்த்தோன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு 36 வாட்டி பார்த்தேன்னு ஒருத்தர் போடுற கமெண்ட்ல போட்டிருக்காரு. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ட்ரெய்லர்? இல்லை, ஒரு ஃபாஸ்ட் ட்ரெய்லர் கட். உங்களுக்கு ட்ரெய்லர் கட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். வந்து நீங்கள் 1000 தான் சொன்னாலும் வந்து இது ஏறக்குறைய நீங்கள் ஒரு படத்துக்கு வரதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு மார்க்கெட்டிங் கூட சொல்லலாம். இதை வச்சு தான் உள்ளே வரது. ட்ரெய்லரே மொக்கையாக இருக்குது பண்ணுவாங்க. வந்து ட்ரெய்லரே நல்லா பண்ணும், ட்ரெய்லர் பார்க்கவே போர் அடிக்குதுன்னு வாங்க. ஆமாம், ட்ரெய்லர் இன்றைக்கி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்கே அவனுக்கு நேரம் இல்லை, அந்தளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதையே பாதியில் இது பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் போர் அடிச்சுன்னா. அப்போ ட்ரெய்லர் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, வந்து யோசிக்கவே விடாமல் டக்குன்னு கட் ஷாட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அது வந்து ஒரு பெரிய அருமையை கொண்டு போயிட்டாப்புல வந்து. ஓகே, இந்த படத்துக்கு அது ஒரு பெரிய வரவேற்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டண்ட் எல்லாம் பார்த்தீங்களா சார்? பயங்கரமாக எல்லாமே ஒரிஜினலாக பண்ண மாதிரியே இருந்துச்சு. அதுவும் காரு தான், ஃபுல்லாக கார் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? அஜித் இல்லைன்னா கார் இல்லைன்னா அஜித் அதுக்கு அதுவும் வந்து கார் அப்படியே சுற்றி வருது, அங்கங்கே கன்னாக அடிக்கிற மாதிரியான வருது. ஸ்டண்ட் உண்மையிலே அது ஆரம்பத்தில் நிறைய இதே சுப்ரீம் சுந்தர் தான் விடாமுயற்சிக்கும் சொல்லியிருந்தார். வந்து மாஸ்டர் இந்த டூப்லாம் இருந்தால் அவங்களாம் கொஞ்சம் ஓரமாக விட்டுருங்க, நான் பண்ணுறேன், நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெளியே 1000 பேர் சொல்லியிருப்பாங்க இவருக்கு முதுகில் முதல் முறை மீட் பண்ணும்போது முதுகில் இவ்வளோ தையல் போட்டிருக்காங்க, இது பண்ண அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அதை தாண்டி உச்சபட்சமாக என்னால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் டூப் போட்டு எடுத்துங்கன்னு அந்த டூப்பு கொண்டு வந்த ஆட்களுக்கும் இவருடைய சம்பளத்தை கொடுத்ததாங்க ஒரு தகவலும் இருக்குது. ஓகே, வந்துட்டாங்க. இப்போ இந்த ஏகே ஃபேன்ஸ் சார் நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தூங்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ட்விட்டரில் போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது படமும் லேட்டாக வருது, ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி ஆடியோ லான்ச் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அஜித்குமாரை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பொது இடங்கள்லையும் பெருசாக அஜித்குமாரை பார்க்க முடியாது. ஆனால் அவர் படம் எப்போ வரும், ஒரு வாட்டி வந்தால் போதும் அப்படிங்கிறது, ஏகேன்னு பேர் வந்தால் போதும் அப்படி இருக்காங்க இல்லையா? அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார், ஏகே ரசிகர்களை பற்றி. அது ஒரு வெறிப்பிடித்த ரசிகர்கள் தான் உண்மையிலே. வந்து நீங்கள் அப்படியே தான் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் ஆகணும். வந்து சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல், விஜய், அஜித், இது உண்டு. வந்து அவர் திரும்ப சொல்லத்தான், அஜித் ஒரு பக்கம் அரசியலில் இந்த இதில் வந்து ஒரு பக்கம் அஜித்துக்கே இருக்கும். வந்து என்ன வந்து ஒரு இவ்வளோ கோடி சம்பளம் வாங்க ஒரு நபர், நம்ம நண்பர், அதை அப்படியே அசால்ட்டாக விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க. வந்து அது சொல்ல முடியும், என்ன கிரேஸ்ன்னே தெரியல நமக்கு. வந்து உண்மையாக புரியல. நான் நேற்று போட்டால் தலை உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம் போட்டிருக்காங்க. நம்ம யார் வந்து உங்கள் வீடியோ வீடியோக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன்னு நம்ம பேச போகிற ரைட்டு, அது ஒன்றும் இதுவும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஆவலாக இருக்காங்க. அப்படின்னு பொழுது இதில் என்ன ஒரு பெரிய இது வருதுன்னா, எப்பா இவ்வளோ தூரம் ஹைப் கொடுக்குறீங்களே, இவ்வளோ தூரம் தூக்கின்னு வரீங்களே, படம் அந்த அளவுக்கு சரியா இருக்குமான்னு ஒரு கேள்வி இப்போ அதையும் பேசணும் இல்லைங்களா? நம்ம படம் பார்க்க ரொம்ப ஹைப் வந்துட்டா ஹைப் வந்த படங்கள்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவிலே பாபா மாதிரி ஹைப் எதுக்குமே கிடையாது. நீங்கள் நின்னா பாபா, படுத்தா பாபா, அப்போல்லாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் கிடையாது, பிரிண்ட் மீடியா தான். நீங்கள் எந்த வார பத்திரிகை நீங்கள் வந்து போஸ்டர் தொங்கினாலும் ரஜினிகாந்த் அந்த தலப்பா கட்டிங்கன்னு இல்லாமல் ஒரு இருக்கவே இருக்காது. நீங்கள் நம்ம இது கிண்டியில் கேம்பகோலா வளாகத்தில் தான் செட்டு போட்டு எடுத்திருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க ரஜினியை பார்க்கறதுக்காக. ரோட்டுக்கு இந்த பக்கம் ஸ்பிக்கு பக்கம், இந்த பக்கம் கிண்டி முழுக்க, ஆல்டா முழுக்க அப்படி காத்துக்கிட்டு இருப்பாங்க. வந்து அப்படின்னா அந்த ஐப் உச்சத்துக்கு போய் அப்படியே முதல் ஷோலேயே இறங்கி போச்சு. நான் தவறாக சொல்ல, அந்த பயமும் ஒரு பக்கம் இருக்குது. நீ ஏன் வா, நீ என்ன வந்து ஒருத்தன் கீழே திட்டுருக்கான், நீ வான்னு கூவினே இருக்கிறிய, வந்து கூவுறத கொஞ்ச நேரம் நிறுத்துன்றான், நாம ஏன் கூவுறோம் அப்படின்னு. ஓகே, ட்ரெய்லர் ஃபுல்லாகவே வந்துட்டு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க. அது சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டாக வந்தது பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. சிம்ரன் வந்து டக்குன்னு ரியலி மிஸ் யூ அப்படின்னும் போது எங்கே கனெக்ட் ஆகுது, எந்த படத்தை சொல்கிறாங்க எதுவுமே புரியல. அவங்க வேறு கன்று வேறு வச்சுருக்காங்க. ஸோ எப்படி சார் எடுத்துக்கிடு? வாலி தான் வாலிக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வந்து அவர் செத்துட்டார் அப்படின்னு. என்னென்னா நீங்கள் வாலி படத்தையே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து எஜே சூர்யா வந்து ரோஜா, அப்புறமா வந்து மீனா இந்த கேரக்டருக்கு, இன்னொரு பொண்ணு வந்து இந்த மனிதை திருடி விட்டாயின்னு ஒரு படம், அவங்கெல்லாம் சில் ஸ்டேஷன்லாம் எடுத்தாங்க. வந்து எடுத்து கம்மிட் ஆகி எனக்கு தெரிஞ்சு மீனா வச்சு ஒரு 2 நாள் ஷூட்டிங்லாம் போனாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஏதோ வேணான்ட்டாங்க. வந்து அஜித் அப்போ தான் வந்து வளர்ந்துட்டு இருக்காரு. சிம்ரன் வந்து நான் வரேங்க அந்த படத்தில் நடிக்கிறேங்கன்னு, அந்த படம் நடித்தது தான் சிம்ரன் வந்து உச்சத்தில் போயிட்டாங்க. இவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ரோஜாவும் மீனா அவங்களுக்கான இதுவும் இருந்தது. அந்த வாய்ப்பை வந்து நான் பண்ணுறேன்னு சொன்னோன்னே
இது படம் பார்த்த பிறகு சிம்ரனை தவிர வேற ஸ்கோப் இருக்கும் அந்த படம். ஆமாம், வெளுத்து, அதாவது அஜித்துக்கு ஈக்குவலாக சிம்ரன் பண்ணியிருப்பாங்க அது. இப்போ அதையும் கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின் பொழுது ஓகே, நிறைய பேர் பார்த்தோம் சார். ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க நிற்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றிலாம் சொல்லுங்கள் சார். நிச்சயமாக வந்து நம்ம ஒரு பக்கம் ரெடின் கிங்ஸ்லி இருக்காப்புல, அவர் என்ன காமெடி ஒரு ஃப்ரேம் தான் டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்காங்க. அவர் சமீபமாக காமெடி பண்ணுறதெல்லாம் சரி பேர் யோகி பாபா வேறு வச்சுருக்காங்க. எனக்கு என்னென்னா சந்தானம் இல்லாத குறை பெருங்குறையாக இருக்குது வந்து. ஏன்னா இந்த படம் விடாமுயற்சி முதல்ல மகிழ் திருமணி இயக்கிறது தான் இல்லைங்களா, அதில் சந்தானம் நடிக்க வேண்டியது. ஓகே, அஜித்தை பேசி நடிக்க வேண்டியது. ரைட், ஓகே, இவங்க என்ன காமெடி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. காமெடியை தாண்டி அஜித்துக்கான படம் அதெல்லாம் மாரி ஜாக்கி ஷராப் இருக்கார் வந்து, யாருன்னே தெரியல வந்து. ஏன்னா ஜெயிலருடைய வெற்றிக்கு ஜாக்கி ஷராப்புடைய அந்த கேரக்டர் ஒரு காரணம். ஆமாம், அந்த பில்டப் கொடுக்கும்போது சவுண்டு கேட்டு வேற மாதிரி அந்த லுக்கில் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு நார்த் இந்தியன் லுக்கில் கொண்டு போய் எங்கேயோ சேர்த்துச்சு வந்து. ஓகே, அது மாதிரி இது ஜாக்கி ஷராப் ஒரு பெரிய ஒரு மினி கோடம்பாக்கமே அந்த படத்துக்குள்ளே இருக்குது வந்து. கண்டிப்பாக மார்க் ஆண்டனி படம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பஞ்சு முட்டாய் சாங் வரும்போது தேட்டர் பயங்கரமாக ரெப்ட் ஆச்சு. அப்புறம் சில்க் சிமிதா அந்த ரெஃபரன்ஸ் வரும்போது ஆச்சு. அது 2-3 சர்ப்ரைஸில் அப்படி போயிட்டு இருந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த ரூபா சாங் வர பிளேஸ்மெண்ட் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில நிறைய ரெஃபரன்ஸ் வேறு காட்டுறாங்க. எப்படி சார் இருக்கும் தேட்டர்? இதுலேயும் 80s சாங்ஸ் ஏதாவது கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் ட்ரெய்லர்லேயே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. அதில் வந்து மெயின் பிக்சரில் அப்படின்னு டிஆருடைய குரல் ஒன்று இருக்குங்களா, ஐ பிச்சில், அதுமாதிரி இதில் கூட டிஆர் பாடி இருக்கிறதா சொல்கிறாங்க. இது வரைக்கும் அப்படி இருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்க போகிறாங்க. அது மாதிரி எதிர்பார்க்காத விஷயங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு விஷால் படத்துக்கு எவ்வளோ தூரம் பண்ணும்பொழுது அஜித் படத்துக்கு அது விஷாலை வேறு கலாய்ச்சி வேறு பண்ணியிருக்காரு வந்து. இந்த இதெல்லாம் வந்து நமேஸ் பண்ணுற மாதிரியான ஆமாம் அதெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா அஜித் நிறைய காமெடி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெய்லர்லேயே 16 நம்பர் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி. அதான் அஜித் அந்த வில்லன் அந்த காமெடி இதை பெரும்பாலும் வந்து இந்த மாஸ் ஹீரோகளுக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஓகே, நீங்கள் காமெடி பண்ணுறதுல எனக்கு இது ரஜினிக்கு அடுத்து விஜய் வந்து சைலண்ட்டாக அடித்து காமெடி பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாப்ல. அஜித்துக்கு அது பிடிக்கும் வந்து. ஆனால் ரொம்ப அவரை சீரியஸாகவே கொண்டு போய் இப்போ எனக்கு இப்படி ஒரு படம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கின மாதிரி இருக்குது. ஓகே, இது வரைக்கும் இல்லாத வரைக்கும் அஜித் சார் படத்துலேயே வந்துட்டு ப்ரொமோஷன் கரெக்டான அப்டேட்டு எல்லாமே குட் பேட் ஆக்ட் தான் கொடுத்துருக்காங்க. சமீப காலத்தில் பார்க்கும்போது கரெக்டாக ஒரு டைம் சொல்கிறாங்க, அந்த டைமில் ட்ரெய்லர் வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு டீசரு கரெக்டாக அப்படியே வருது. இப்போ அடுத்து 3rd சிங்கிள் விட போகிறோன்னு சொல்கிறாங்க. அந்த படம் வர அந்த 3 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அந்த ஹைப்பில் அப்படியே வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக சொன்னீங்க. முந்தைய படங்கள் அஜித் படங்களுக்கு அப்டேட்டும் நீங்கள் வந்து விடாமுயற்சிக்கெலாம் டைட்டில் கேட்டுலாம் சோர்ந்து போயிட்டாங்க வந்து. விடாமல் இது கேட்டு அதுக்கு முன்னே வலிமைக்கு வந்து யாராக இருக்கட்டும் வரவங்ககிட்டலாம் வந்து வலிமை அப்டேட் கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதை மிக சரியாக அருமையாக பண்ணுங்க. இதுதான் ப்ரொமோஷன். ஒரு ஹீரோ வரலன்னா என்ன, ஹீரோவை தாண்டி ஒரு ப்ரொமோஷன் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்குறோம். கரெக்டாக பண்ணுங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா 9/1 அது ஏதோ சர்வர் டவுன் கீழே வந்து திட்ட ஆரம்பிச்சுனாங்க வந்து. இதே வேலையாக போச்சா உங்களுக்கு வந்து அஜித் படம்னா அதான் பிரச்சனையான்னு போட்டவருக்கு தான் அது வராங்க. அப்படி கரெக்டாக கொண்டு வந்து அந்த ரிலீஸ் முன்னாடி வரைக்கும் அந்த ஹைப்பை கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் இந்த பப்ளிசிட்டி, இதுதான் அப்டேட்டுக்கான ஒரு சரியான ஒரு. ஓகே, ஃபைனலி இந்த வசூல் தான் சார் பெருசாக பேச வேண்டிய விஷயம். ஏன்னா கமர்ஷியல் ஹிட் அப்படின்றத வந்துட்டு எப்போவுமே எதிர்பார்ப்பாங்க. ஒரு டைமில் கரெக்டாக வரும்போது ஒரு மாஸ் ஹீரோ படம் வருதுன்னா கமர்ஷியலாக பெரிய ஹிட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு என்னென்னா இப்போது நான் கூட ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் வந்து, சார் எப்போவுமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது, ரைட் 9 மணிக்கு ரிலீஸ் ஆகுது, 2 மணி வாக்கில் வந்து இது எந்த அளவுக்கு வசூல்னு ஓரளவுக்கு 80% நம்ம சொல்லிடலாம். அது வரைக்கும் நம்ம யூகத்தினுடைய அடிப்படையில் தான் இது பண்ண முடியும். தமிழ்நாடு வந்து 42 கோடி, உலக அளவில் வந்து 100 கோடி, எல்லா பெரிய ஹீரோக்கள் படம் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஷோ தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கண்டென்ட் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா நம்ம திரும்ப சொல்கிறது தான் ஒரு ஜெயிலருக்கு தாண்டிய இல்லை ஜெயிலருக்கு இணையான ஒரு வசூலுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.